தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்று ஒரு செய்தியை உத்தரவிட்டிருக்கார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 717 அரசு மதுபான கடைகளை அகற்றப்படும் என்ற உத்தரவு. அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கோவில் வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கும் மதுபான கடை ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேருந்து நிலையம் அருகில் ஒரு 500 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் நீக்கப்படும் 2. இன்னொன்று பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அருகில் இருக்கும் கடைகளில் நீக்கப்படும். இப்படி பிரித்து சொன்னார். அது வரவேற்கத்தக்கது தான். இன்னொன்று விஷயம் என்னென்னா, இன்னொன்றையும் இணைச்சிருக்கலாம் அவர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு பக்கத்தில் மருத்துவமனை அருகில் மதுபான கடை இருக்குது. இப்போ குறிப்பாக எங்கள் தொகுதியில், தாராபுரம் தொகுதியில் கூட பொள்ளாச்சி ரவுண்டானா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது மருத்துவமனை இருக்குது, குழந்தைகள் மருத்துவமனை. அதுக்கு பக்கத்துலேயே நேர் ஆப்போசிட்டில் தான் அரசு மதுபான கடை இருக்குது. அதனால் இதையும் சேர்த்துருக்கலாம் விஜய் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை இப்போ சொல்கிறேன் நான். மருத்துவமனை அருகில் இருக்கும் மதுபான கடையும் நீக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இது நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது. முதல்வர் விஜய்க்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுடைய தாராபுரம் தொகுதியில் பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற அந்த மதுபான கடை 1, 2வது பொள்ளாச்சி ரவுண்டானா மருத்துவமனை நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற அரசு மதுபான கடை 2. இது 2ஐயும் எடுப்பாங்கன்ற நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.